ஹாய், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி லைக்கர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமாலிகுல் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நீட் 2020 கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் பேசிக் அமினோ ஆசிட்ஸ்? ஸோ செரைன், அலனைன், டைரோசின், லைசின்ஸ். ஹியர் ஸோ பேசிக் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 அமினோ ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா so lysine, arginine and histidine. Here lysine is the answer. Okay, lysine ஸ்ட்ரக்சர் என்ன தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் COOH CH NH2 CH பக்கத்தில் R குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த R குரூப் தான் அல்கைல் குரூப், அல்கைல் ஆர் அரைல் குரூப், சப்ஸ்டிடியூன் குரூப். இந்த சப்ஸ்டிடியூன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஹியர் CH2 4 times NH2 ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலாகவே பேசிக் அமினோ ஆசிட்டில் 2 நைட்ரஜன் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன் வச்சுக்கோங்க. ஹியர் பார்த்தீங்கன்னா லைசின் ஸ்ட்ரக்சரில் 2 NH2 இருக்குது. அதேமாதிரி அர்ஜினின்லேயும் 2 நைட்ரஜன் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹிஸ்டினின்லேயும் 2 NH2 குரூப், 2 நைட்ரஜன் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 2, நீட் 2020 கேட்ட கொஸ்டின்ஸ், பயோமாலிகுல். ஓகே, செகண்ட் கொஸ்டின், சுக்ரோஸ் ஆன் ஹைட்ரோலைசிஸ் கிவ்ஸ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ சுக்ரோஸ் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ் ரெண்டும் கிளைகோசிக் லிங்கேஜாக 1,2 கிளைகோசிக் லிங்கேஜாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சுக்ரோஸை ஹைட்ரலைஸ் பண்ணணும்னா என்ன நடக்குது பாருங்கள். ஹியர் ஹைட்ரலைசிஸ், ஹியர் H, ஹியர் OH. ஓகேவா? ஸோ அப்புறம் கரஸ்பாண்டிங் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸும் தென் பீட்டா டி ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2. ஓகே, question number 3, NEET 2019 கேட்ட questions. Okay, question number 3, the non-essential amino acids among the following. So totally amino acids பார்த்தீங்கன்னா 10 essential amino acids, 10 non-essential amino acids present-ஆக இருக்குது. சரிங்களா? ஸோ 10 essential amino acids and 10 non-essential amino acidsல ஸோ non-essential amino acids நிமோனிக்ஸ் மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? நிமோனிக்ஸுங்கிற ஈஸியாக ஒரு கோட் வேர்டு மாதிரி ஏன் வச்சுக்கலாம். ஓகே, GAPAS and GC tag, GAPAS GC tag. G for glycines, A for alanine, P for proline, A for asparagine, S for serine, G for glutamine, C for cytosine, T for tyrosine, A for aspartic acids, G for glutamic acids. ஸோ இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அசிடிக் அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? அசிடிக் அமினோ ஆசிட்ஸ். ரிமைனிங் தீஸ் ஆர் நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10 நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸில் பாருங்கள். ஸோ அலனைன். ஓகே, திஸ் இஸ் அலனைன். ஆப்ஷன் 3. ஓகேவா? ரிமைனிங்லாம் இதெல்லாம் வேலின், லியூசின்ஸ், லைசின்ஸ் இதெல்லாம் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸாக இருக்கும். சரிங்களா? நீட் 2018 கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட் கேன் ஃபார்ம் ஜிட்டர் அயான்? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிட்டர் அயான் ஏன்னா அமினோ ஆசிட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஹியர் அமினோ ஆசிட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைசின் தான் அமினோ ஆசிட்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 தான். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கிடும். ஸோ ஜென்ரலே அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ், ஆல்ஃபா பொசிஷன், ஸோ ஆல்ஃபா பொசிஷனில் அல்கைல் குரூப் ப்ரெசென்ட் இருக்கும். இந்த அல்கைல் சப்ஸ்டிடியூனை பொறுத்து தான் அமினோ ஆசிட்ஸ் நேம் வேரி ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் ஜென்ரலி அமினோ ஆசிட்ஸ் கரஸ்பாண்டிங் ஜிட்டர் அயான் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். இதில் ஒரு H+ அயான் நைட்ரஜனோட லோன் பராஃப்ளக்டான H+ அயான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் ஜிட்டர் அயானாக ஃபார்ம் ஆகும். ஜிட்டர் அயான் another name for dipolar ions. Okay, so its form amino acids shows amphoteric behavior. What is meant by amphoteric behavior? Acidic and as well as basic ரெண்டுலேயுமே ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் மீனிங்.
அசிடிக்காகவும் ஆக்ட் ஆகும், பேசிக்காகவும் ஆக்ட் ஆகும். ஓகே, that is called amphoteric behavior. So option பார்த்தீங்கன்னா here glycines, amino acids தான் ஆன்சர். amino acids தான் zootriene ஃபார்ம் ஆகும். கொஸ்டின் நம்பர் 5, இதுவும் நீட் 2018 கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ the difference between the amylose, amylopectin. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அமைலோஸ்னா என்னென்னு பார்ப்போம், and then amylopectin என்ன பார்ப்போம். ஸோ அமைலோஸ் பார்த்தீங்கன்னா லீனியர் பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் ஜாயின் பை C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ ஆல்ஃபா லிங்கேஜ் தான் மெயினாக. சரிங்களா? அது நெக்ஸ்ட் அமிலோபெக்டின். ஸோ பிரான்ச் செயின் பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ். ஓகே, ஸோ செயின் ஃபார்ம்டு பை C1C4 glycosidic linkage and branching occurs by C1C6 glycosidic linkage. So amylopectin is C1C4 and C1C6. So amylopectin have 1,4 அது மெயினாக 1,4 alpha linkage. ஓகேவா? and 1,6 alpha linkage. That's a glycosidic linkage. So option 1 தான் correct. Okay. Question number 6, 2017 கேட்ட questions. Okay. So which of the following statement is not correct? So 4 options கொடுத்துட்டாங்க. So first of all, இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா albumin is a sample food reserved in egg white. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா blood protein, thrombin and fibrinogen are involved in blood clotting. இதுதான் மெயினாக இன்வால்வ் ஆகுது. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்டு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா டீநேச்சுரேஷன் மேக்ஸ் த ப்ரோட்டீன் மோர் ஆக்டிவ். இது ஒன்று தான் ராங். ஓகேவா? டீநேச்சுரேஷன் மேக்ஸ் த ப்ரோட்டீன் லெஸ் ஆக்டிவ்னு தான் கொடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் நாட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. ஓகே, ஸோ இன்சுலின் மெயின்டைன்ஸ் தி சுகர் லெவல் இன் த பிளட் ஆஃப் ஹியூமன் பாடி. இட் இஸ் ஆல்சோ கரெக்ட் தான். ஸோ நமக்கு கேட்டது நாட் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2016 ஃபஸ்ட் ஃபேஸில் கேட்ட கொஸ்டின். ஓகே, இன் எ ப்ரோட்டீன் மாலிகுல் வேரியஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் லிங்க்டு டுகெதர் பை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ், திஸ் இஸ் அனதர் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, திஸ் லீட் டு condensation process, that is condensation, elimination of water molecule lead to produce peptide bond or peptide linkage form. So option C. Okay, question number 8, all India pre-medical test 2016 first phase like a question. Okay, so the correct statement regarding RNA and DNA respectively. So padina, so RNA contain beta D ribose, so corresponding structure is. Okay, this is a beta D ribose. This DNA contain beta D2-deoxyribose. This is the structure for, so DNA contain beta D2-deoxyribose. Second position la oxygen group இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் deoxyribose. ஓகே, அதாவது ஹைட்ராக்சில் குரூப் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா the sugar component of RNA is ribose and the sugar component of DNA is 2-deoxyribose. So option B. Okay. Question number 9, all India pre-medical test 2016 first phase like a question. Okay, which one give below is non-reducing sugar? Okay, non-reducing sugar nale so corresponding sucrose. Here option maltose, lactose, glucose, sucrose. Here sucrose is the answer. What is the reason for non-reducing sugar? So C1 alpha D glucose, there is a pyranose form. Okay, C2 beta D fructose, this is a furanose form. Okay, these are since it's a reducing group of both glucose and fructose. Glucose la padina aldehyde group present ஆகும், fructose la keto group present ஆகும். These two groups are involved in glycosidic linkage formations. So sucrose is a non-reducing sugar. Further அதை reduce பண்ண முடியாது. Okay, this is a glycosidic linkage form ஆயிருக்கு. Okay, this is a glycosidic linkage. This is a sucrose structure. Okay,
Question option D. Question number 10. This question is All India Pre-Medical Test 2016 second phase like question. Okay. The central dogma of molecular genetics states that genetic information flows from. So 4 options கொடுத்தாச்சு. What is central dogma? The process by which the structure in DNA are converted into a functional products or corresponding flows from DNA to RNA and then RNA to proteins. This is a genetic information flows from DNA to RNA, then RNA to proteins are convert ஆகுது. Okay. So options C. Question number 11. All India Pre-Medical Test 2016 second phase like questions. Okay. The correct corresponding order of name of 4 aldose with the configurations given below. So 4 aldo tetra structure கொடுத்திருக்காங்க. That is a Fischer configurationல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? First structure பாத்தீங்கன்னா CHO CHOH CHOH CH2OH. ஓகேவா? செகண்ட் கார்பன்ல OH குரூப், தேர்ட் கார்பன்ல OH குரூப் ரைட் சைடுல பிரசன்ட்டா இருக்கு. That means D-erythrose structure. Okay. Second, ஸோ அப்படின்னா இதோட மிரர் இமேஜ் என்னவாக இருக்கணும்? L-erythrose. ஓகேவா? இந்த OH குரூப் செகண்ட் கார்பனில் OHும் தேர்ட் கார்பனில் OHும் லெஃப்ட் சைடில் வரணும். ஸோ அப்படின்னா ஹியர் L-erythrose. ஓகே. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் செக்ஷனையும் பார்த்துருவோம் லைட்டாக. ஓகேங்களா? CHOOH அண்ட் CH2OH இல்லை செகண்ட் கார்பனில் OH வந்து லெஃப்ட் சைட்லேயும் தேர்ட் கார்பனில் OH ரைட் சைட்லேயும் பிரச்சனை இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் D-threose. சரி, இதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? செகண்ட் கார்பனில் OH குரூப் ரைட் சைட்லேயும் தேர்ட் கார்பனில் OH லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். தட் இஸ் L-threose. ஓகே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 12. ஆல் இந்தியா ப்ரீ-மெடிக்கல் டெஸ்ட் 2014 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. D-glucose react with hydroxylamine and yield an oxime. The structure of oxime would be என்னன்னு கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சரை கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் அ D-glucose. ஓகே. D-glucose react with hydroxylamine. கரஸ்பாண்டிங் குளுக்கோஸில் உள்ள ஆல்டிஹைடு குரூப் இருக்குல்ல, அந்த ஆல்டிஹைடு குரூப் கரஸ்பாண்டிங். ஸோ ஹியர் வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆகிடுது. ஓகே. எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் லீட் டு ப்ரொடியூஸ் ஆக்சைம். திஸ் இஸ் அ குளுக்கோஸ் ஆக்சைம் ஃபார்ம் ஆகுது. ஓகே. திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர், ஆக்சைம் ஸ்ட்ரக்சர், குளுக்கோஸ் ஆக்சைம் ஜெனரலி ஆக்சைம் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் அ ஆன்சர் சி. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 13. ஆல் இந்தியா ப்ரீ-மெடிக்கல் டெஸ்ட் 2014 கேட்ட கொஸ்டின். ஓகே. ஸோ which of the following hormones is produced under the condition of stress which stimulates glycogenolysis in the liver of human being? மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா அட்ரினலின். அட்ரினலின் இஸ் அ எமர்ஜென்சி ஹார்மோன் டு மீட் ஸ்ட்ரெஸ் பை பிரேக் டவுன் த கிளைகோஜன் டு குளுக்கோஸ் கன்வெர்ட் பண்ணதான். ஸோ அட்ரினலின் தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. கிளைகோஜன் இஸ் த அனிமல் ஸ்டார்ச், இட்ஸ் கன்வெர்ட் டு குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே. இது மெயினாக லிவரில் நடக்குது கிளைகோஜினாலிசிஸ்ங்கிற ப்ராசஸ். ஓகே. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் கெமிஸ்ட்ரி லைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.